நிச்சயமாக ரீதி. சென்னை திருவொற்றியூர் காவல் நிலையம் அருகே உள்ள எல்லையம்மன் கோவில் பகுதியில் போக்குவரத்து போலீஸ் பூத் பின்புறம் கழுத்தையில் ரத்த காயத்துடன் ஆண் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவொற்றியூர் போலீசார் உடலை மீட்டு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு என்பதும் தெரிய வந்துள்ளது. கழுத்தில் ரத்த காயங்கள் இருந்ததால் இது கொலையா அல்லது சந்தேகத்திற்கிடமான மரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் உடல் கூறு ஆய்வுக்காக அரசு சாந்தி மருத்துவமனைக்கு உடலானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. காவல் நிலையம் அருகே பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் பாதுகாப்பு குறித்த கேள்வியும் எழுப்பியுள்ளது. போலீசார் தனிப்படை அமைத்து தற்போது இந்த உயிரிழப்பு சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது போலீசார் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இரவு நேரங்களில் அந்த பகுதியில் ஒரு சிலர் மது அருந்துவதாகவும் அவர்களை அவர்கள் மீது புகார் அளித்தாலும் அவர்கள் கேட்பதில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டும் அந்த பகுதியில் எழுந்து வருகிறது. ஒருவேளை அங்கே மது அருந்து இருக்கிறார்களா அல்லது வேறேனும் காரணத்துக்காக இந்த சம்பவம் நடந்து இருக்கிறதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.